அதாவது பாடி பில்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய செலவாயிட்டே இருக்கும். நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு காசு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பாடி பில்டர்ஸ் அவங்களோட வண்டி அடமானம் வச்சு, அவங்க செயின் எல்லாம் அடமானம் வச்சு பாடி பில்டிங் பண்ணவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதில் அவ்வளோ பேஷனட்டாக பண்ணணும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு வந்து பணம் தேவை. பணம் முதல்ல உங்ககிட்ட இருக்கா? நிறைய இடத்துல வந்து ஏன்டா அதை பண்றோம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு தோணிருக்கா? ஏன்டா இது பண்றோன்னு தோணாத பாடி பில்டர்ஸே இருக்கவே மாட்டாங்க. எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். இவ்வளோ வருத்தமே அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் பாடி பில்டிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. மக்களுக்கு வந்து இன்னுமே அந்த டேர்ம்ல வந்து ஒரு புரிதல் இல்லை. ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஒரு ஃபுட்பால் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ஏன் பாடி பில்டிங் இன்னும் ரீச் ஆகலைன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எதை வச்சு மார்க் கொடுக்குறாங்க, எதை வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வராங்கன்னு சொல்லி இன்னும் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரிய வராததான் வந்து ஒரு பெரிய காரணம். இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ன்னு தெரியாது. இப்போ வந்துட்டு ஃபீமேல் பாடி பில்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும்? இப்போ ஃபாரின்லாம் ரொம்ப காமன். மேல் பாடி பில்டர், ஃபீமேல் பாடி பில்டர்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பாடி பில்டர்ஸ் தான். இங்கே தான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம கலாச்சாரம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு வந்து பாடி பில்டிங் பண்ணுறதுன்னா யோசிப்பாங்க. எந்த வீடாக இருந்தாலும் யோசிப்பாங்க. அதை தாண்டி ஒரு பொண்ணு பண்ணுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து நம்ம இறக்குறத பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அதனால பயப்படுறாங்க. பாடி பில்டிங்குள்ளே வரதுக்கே பயப்படுறாங்க. டெத் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு வேணால் வரலாம். ஏன் வந்து ஒருத்தர் குடிச்சு செத்தா அதை பெருசாக நம்ம ஊரில் பேச மாட்டாங்க. அதே ஜிம்மில் ஒருத்தர் சாகிறானா அது ரொம்ப பெருசாக பேசுவாங்க. ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கும் வந்து ஜிம்முக்கு வருது. ஜிம்மில் வந்து ஒருத்தர் விழுந்து செத்துட்டானா அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான பேச்சு பொருளாக மாதிரி. ஆனபோலிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் பண்ணுறவங்க அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாடி பில்டிங்க்கு. அதுக்குன்னு அனபாலிக்ஸ் எடுத்தால் உடனே மசில் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி அனபாலிக்ஸ் எடுத்து உடனே மசில் வந்துடும்னா நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க கூட பாடி பில்டர் ஆயிடலாம். பணம் வச்சுருக்க எல்லாருமே பாடி பில்டர் ஆயிடலாம். Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSE, AI and ML, AI and DS, Cyber Security, IT and ECE. Something is wrong. நம்ம இங்க போயிடலாம் வேணும். ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க பாடி பில்டர் பரத் அவர்கள். ஹலோ பரத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தோம். ரொம்ப ஒரு ட்ரெண்டான ஒரு வீடியோ. பாடி பில்டிங்கில் உங்கள் அம்மா கிட்ட ஒரு வீடியோ. ஸோ நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோவில். ஸோ இந்த பாடி பில்டிங் உங்கள் அம்மா எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் வீடியோ ட்ரெண்டானது காரணமே தான். இப்போ வரைக்கும் ஒரு 88 மில்லியன் பக்கம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஹெல்ப் பண்ணனாலையும் சப்போர்ட் பண்ணனாலையும் மட்டும்தான் அதை நான் யதார்த்தமாக அந்த வீடியோ போட்டேன். இவ்வளோ தூரம் அது கிளிக் ஆகும், இவ்வளோ ரீச் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க சப்போர்ட் தான் எல்லாமே. கடைசி நேரத்தில் அவங்க பண்ண உதவிகள்னாலையும் அது அந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். அவங்க பண்ண சப்போர்ட்னால தான் எனக்கு இவ்வளோ ரீச் எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக. ஸோ நிறைய அவார்ட்ஸ் வச்சுருப்பீங்க, நிறையா மெடல்ஸ் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த பாடி பில்டிங் ஜேர்னி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போதே இந்த பாடி பில்டிங் பண்ணணும்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியே மொத்தம் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃபேமிலி தான். அப்பா சித்தப்பா எல்லாருமே கொஞ்சம் வந்து ஜிம்மில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட வந்து இந்த ஜிம்முக்கு போவேன். நினைவு தெரிஞ்சதுலேருந்தே ஜிம் சர்க்கிள்லேயே தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்க்குக்கும் ஜிம்முக்குள்ள வித்தியாசம் தெரியாது. அப்பா கூட போகும்போது எனக்கு ஒரு வளரதான் பார்க்கு வேறு ஜிம் வேறு அப்படின்னு தெரிஞ்சது. விளையாடுறது ஃபுல்லாமே ஜிம்மில் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் ஜிம்முக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு எண்ணம், ஓகே நம்ம வந்து பெருசானா அப்பா மாதிரி பாடி பில்டிங் பண்ணணும். ஏன்னா அப்பா போவார், ஸ்டேஜ் ஏறுவார், மெடல் வாங்குவார், அப்புறம் அதை கழட்டி கொண்டு வந்து எங்கள் கழுத்துலலாம் போட்டு விடுவார். அதை பார்க்கும்போது அந்த கிரேஸ் இருந்துச்சு எனக்கு பாடி பில்டிங் பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஏஜ் தேவைப்படும்ல. இப்போ பாடி பில்டிங் சின்ன வயசில் நம்ம யோசிச்சோன்னா உடனே அப்போயே பாடி பில்டிங் பண்ண முடியாது. அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஏஜ் வரணும். அந்த ஏஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அப்போலேருந்தே அந்த பாடி பில்டிங் மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். நிறைய இடத்துல வந்து ஏன்டா அதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு தோணியிருக்கா? பாடி பில்டிங் பண்ணுற எல்லாத்துக்குமே அது எல்லா இடத்துலையுமே தோணும். அப்படி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஏன்டா இது பண்ணுறோன்னு தோணாத பாடி பில்டர்ஸே இருக்கவே மாட்டாங்க. எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்தோன்னே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டிங் சூஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அது வந்து ரொம்ப யாரும் இது நினைக்கவும் மாட்டாங்க. நார்மலாக அவ்வளோ ஈஸியாக அது வந்துடாது. வீட்டில் சப்போர்ட் பண்ணணும், நம்மளும் நம்மளை வருத்திக்கணும், கஷ்டப்படணும், வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. இதையே வேலை பொழப்புன்னு இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். எல்லா பக்கம் ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருக்கும். சாப்பிட்றதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹேங் அவுட் பண்ண முடியாது, எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறது, நீங்கள் நார்மலாக இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, வெளியே போகிறது, சாப்பிட்றது, இந்த ரெஸ்டாரண்ட் போகிறது, அது எல்லாமே நார்மலாக இருக்க எல்லாத்துக்குமே இருக்கும். பாடி பில்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க.
அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எல்லா பக்கம் இருக்கும். அப்போ யோசிச்சிருக்கேன் நிறையா டைம் வந்து சில நேரங்கள்லாம் தோணும் இந்த மாதிரி இவ்வளோ வருத்தரமே அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் பேஷன் வரும்போது அதெல்லாம் நமக்கு தோணதில்லை. கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்கல்ல, சில பேருக்குலாம் வலி இருந்து வலினாலே ஓடிருப்பாங்க, நிறைய இன்ஜுரி ஆயிருக்கும், அதனாலே நிறைய பேர் வந்து இதை விட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது ஐயோ எனக்கு பயங்கரமாக ஆயிடுச்சுப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம்? நிறையா இருக்குது. எனக்கு ஷோல்டர்லாம் ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. ஒரு டைம் சில நேரத்துலலாம் வந்து லாஸ்ட் டைமில் இந்த வாட்டர் கட் பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் இன்ஜுரிஸ் ஆகும், நிறைய ஆகும். எனக்கு தைஸில், ஷோல்டர்ஸில், அப்புறம் 4 arms மசில்லாம் நிறைய இன்ஜுரிஸ் இருந்திருக்கு. அதுக்கான ரெஸ்ட்டை கொடுத்து பண்ணுவோம். இப்போ இன்ஜுரி ஆகும், மறுபடியும் வந்து ஒரு 4 weeks ரெஸ்ட் எடுப்போம், அப்புறம் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நார்மலாக இருக்கும். ப்ராப்பராக ஃபிசியோலாம் போயிட்டே இருப்போம். ப்ராப்பர் இன்டேக் ஸ்லீப் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது இது நடக்காது, இன்ஜுரிஸ் ஆகாது. இன்ஜுரிஸ் ஆகாத மாதிரி கரெக்டான ஃபார்ம்லையும் கரெக்டான மெத்தட்லேயும் பண்ணணும். ஏனோ தானோன்னு பண்ணாதான் இன்ஜுரிஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி மோஸ்ட்லி வச்சுக்க மாட்டோம். ஓகே, இப்போ வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு இதுன்னு இருக்குமே, வா பரவாயில்லடா, ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, இனிமேல் வந்து வேற லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சு? ஓகே, நான் வந்து முதல்ல பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் போக கிடையாது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டேஜ் ஏறிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிச்சது. எனக்கு வந்து போய் டாப் 5 வரணும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வின் பண்ணணுங்கிற ஒரு ஆசையே கிடையாது. அந்த க்ரீம் பார்த்துருப்பீங்க, டேன் க்ரீம்னு சொல்லுவாங்க, அது வந்து அப்ளை பண்ணிட்டாலே எனக்கு போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு போனது. நான் ஏறின முதல் காம்படிஷனே வந்து ஒரு சவுத் இந்தியன் காம்படிஷன். அது ஏறி நான் வந்து வெயிட் கேட்டகரி இருக்கும் பாடி பில்டிங்கில். நான் வந்து 65 kg கேட்டகரியில் தான் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். அந்த 65 kgயில் போகும்போது நான் ஏறின முதல் காம்படிஷனே வந்து எனக்கு 2nd place கிடச்சிது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு காம்படிஷன்லேயே வந்து 2nd place வின் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இது வந்து எடுத்த முதல் காம்படிஷனே வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குங்கும் போது அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் கண்டிப்பாக வந்து நிறைய காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ சொன்னீங்க அந்த ஒரு க்ரீம் வந்து போடுவாங்க, அது எனக்கு பர்சனலாக ஒரு டவுட்டு, அது போட்டனால இன்னும் நம்ம பாடி வந்து என்ஹான்ஸ் பண்ணுமா? அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து இப்போது ஃபீமேல்ஸ் எல்லாம் மேக்கப் எதுக்கு போடுறீங்க, கரெக்ட் இல்லையா? அந்த மாதிரி வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து அந்த லைட்டிங்ஸில் வந்து தெரியணும். ஜட்ஜஸ் எல்லாம் வந்து மசில்ஸ் வச்சு தான் மார்க் பண்ணுறாங்க. 2 பேர்த்த கம்பேர் பண்ணும்போது யாரோட மசில் அழகாக இருக்குங்கிறது தான். அந்த டேன் க்ரீம் போடும்போது அந்த காலத்துலலாம் வந்து ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையுமே அப்டேட் ஆக ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி அந்த அவங்க யூஸ் பண்ணுறதும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அப்போ இருந்தது வந்து ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும்போது இப்போ அந்த க்ரீமாக அது வந்து மாறி வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ வந்து பாடி பில்டர்ஸ்னாலே வெயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய அந்த வெயின்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சார் நம்மளுக்கும் வருது அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கா? யார் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாலே வெயின்ஸ் வந்துடும். வெயின் வருது இங்கே மேட்டர் கிடையாது. இப்போலாம் வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் தான் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வெயின்ஸ் வரதுக்காக சில பேர் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வெயின்ஸ் வந்து நம்ம வந்து வாட்டர் கட் பண்ணாலோ, நம்ம வந்து நம்மளோட பாடியில் வந்து ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் யாராக இருந்தாலும் வெயின்ஸ் தெரியும். ஓகே, இப்போ இந்த ஒரு 18 வயசு வயதில் ஒரு பையன் வந்து ரொம்ப லீனாக இருக்கான்னா அவனுக்கு வந்து அவனோட கையிலலாம் வெயின்ஸ் தெரியுது ரொம்ப நார்மல் தான். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, நம்ம ஃபேட் கட் பண்ணால் வெயின்ஸ் கண்டிப்பாக தெரியும். பல்கிங்கில் அந்த அளவுக்கு தெரியாது, கட் பண்ணும்போது நல்லா தெரிய வரும். அது இயற்கையாக எல்லாத்துக்கும் வெயின்ஸ் தெரியுது, நார்மல். ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இனிமே வர பாடி பில்டர்ஸ்க்கு, ஒரு பிகினர் பாடி பில்டருக்குனா நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது இதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் பாடி பில்டராக ஆகணும்னா இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஓகே, இப்போ நார்மல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பாடி பில்டிங் கிடையாது. ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ், ரொம்ப காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ். அதுக்கு வந்து முதல்ல கரெக்டாக அதுக்கான உங்களால் வந்து சமாளிக்க முடியுமா, நீங்கள் வந்து கரெக்டாக உங்களால் டயட் இருக்க முடியுமா, இல்லை இதுக்கு செலவு பண்ண முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். நார்மலாக வந்து 1000 2000 அப்படிங்கிற நடக்கிற கேம் கிடையாது. 1 வருஷமாக நீங்கள் ரெடி ஆகணும் ஒரு காம்படிஷனுக்காக. அந்த 1 வருஷத்தோட செலவுமே அதில் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து உங்களோட ஒர்க் அவுட்டுக்காக நீங்கள் ஜிம்முக்கு பே பண்ணுறது, அப்புறம் வந்து காம்படிஷனுக்கு போய் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி. இப்போ நான் சொல்கிறது அந்த 1 இயருக்கு அவங்களோட ஃபுட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாலும், அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணாலும் நார்மல் ஃபிட்னஸ் மாதிரி பாடி பில்டிங் கிடையாது. ஃபிட்னஸோட எக்ஸ்ட்ரீம் தான் பாடி பில்டிங். அதாவது பாடி பில்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய செலவாயிட்டே இருக்கும். முதல்ல வந்து அவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களா, அதில் வீட்டில் சப்போர்ட் பண்ண முடியுமாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு காசு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பாடி பில்டர்ஸ் அவங்களோட வண்டி அடமானம் வச்சு, அவங்க செயின் எல்லாம் அடமானம் வச்சு பாடி பில்டிங் பண்ணவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதில் அவ்வளோ பேஷனட்டாக பண்ணணும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு வந்து பணம் தேவை. பணம் முதல்ல உங்ககிட்ட இருக்கா, பணம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2வது என்னென்னா, ஒரு நல்ல கோச். உங்கள் உடம்பையே ஒருத்தங்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறீங்க. பாடி பில்டிங்கில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்கிறது, உங்கள் உடம்பை வந்து தியாகம் பண்ணுறீங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கோச் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு நிறைய பேர் காசுக்காக வந்து அதை இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க.
ப்ராப்பரான நிறைய பாடி பில்டிங் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா பாடி பில்டிங் பண்ணவனும் ஒரு ஃபஸ்ட்டு ஒருத்தங்க கிட்ட போய் ஏமாந்து வந்தவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அதனால் வந்து இப்போ வர பாடி பில்டர்ஸ் யாரும் அப்படி இருக்காதீங்க. தேடுங்க, நிறைய கோச்சஸை பாருங்கள், நீங்கள் நிறையா படிங்க. பாடி பில்டிங்கும் கிட்டத்தட்ட வந்து பாடி பில்டிங்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, நிறையா போய் கற்றுக்குங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முடிவெடுங்க. நிறையா யாரெல்லாம் நல்லா கோச் பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு தேடுங்க. அவங்கக்கிட்ட பேசுங்க, என்ன மாதிரி பண்ணணும் அவங்ககிட்ட கேளுங்க. கேட்டு பண்ணுங்கள். கேட்காம வெறும் ஆன்லைனை பார்த்து இதாகிறது, ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி யூஸ் பண்ணுறது, ஒருத்தங்க வந்து இன்னைக்கு இதை சாப்பிடு சாப்பிடு அப்படிலாம் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் உடம்புக்கு என்ன சூட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட்ஸும் கூட. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவங்க நிறைய நாலேஜஸ் வந்து பாடி பில்டிங்க்கு வந்து அவங்க பாடி பில்டிங் தான் லைஃப்பில் பண்ண போகிறேன்னு சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 வருஷமாவது அதுக்கு அவங்கள முதல்ல தயார்படுத்திக்கணும். அதனால் ரொம்ப பொறுமை தேவை. பாடி பில்டிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப பொறுமை தேவை. பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற கேம் பாடி பில்டிங் கிடையாது. ஸோ பாடி பில்டிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு வந்து இன்னுமே அந்த டேர்மில் வந்து ஒரு புரிதல் இல்லை. ஏன்னா இப்போ ஜிம்முக்கு போனாலே அவங்க பாடி பில்டர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் பாடி பில்டிங் வந்து இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஒரு ஃபுட்பால் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் பாயிண்ட்ஸ் இருக்குது, கிரிக்கெட் பண்ணும்போது இத்தனை ரன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ பாடி பில்டிங் ஏன் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆகலைன்னா, இப்போ வந்து ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா எதை வச்சு அவன் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்குறான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும்ல. எங்களுக்கு தெரியும், பாடி பில்டர்ஸுக்கு தெரியும், அதில் இருக்க ஜட்ஜஸுக்கு தெரியும். பட் ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ஏன் பாடி பில்டிங் இன்னும் ரீச் ஆகலைன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எதை வச்சு மார்க் கொடுக்குறாங்க, எதை வச்சு அவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வராங்கன்னு சொல்லி இன்னும் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரிய வராததான் வந்து ஒரு பெரிய காரணம். இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ்னு தெரியாது. ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வராங்கன்னா அவங்க வந்து சிமெண்ட்ரியாக இருக்காங்களா, அவங்க மசில்ஸ் நல்லா கண்டிஷனாக இருக்கா, எவ்வளோ டெப்த்னஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் செக் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்க தான் ஒருத்தங்க பழகும். இப்போ நம்ம ஊரில் வந்து அது வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறது தானே. அதனால் வந்து யார் அழகாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது தானே. இப்போ 10 பேரில் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் யார் அழகாக இருக்காங்கன்னு பார்க்குறது. அவங்க எந்த மசில் நல்லா இருக்குது, யார் அழகாக போஸ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் போஸ் எப்படி பண்ணுறாங்க, மியூசிக்கல் போஸ் எப்படி பண்ணுறாங்க, ஒரு போஸ் வந்து திணறாமல் எப்படி அவ்வளோ அழகாக அவங்கள காமிச்சிக்கிறாங்க, அவங்க மசில்ஸ் எவ்வளோ அழகாக காட்டுறாங்க. அது வந்து இப்போ வந்து கிரிக்கெட் மாதிரி டிவிலெல்லாம் காமிச்சு நிறைய பேர்த்துக்கு இது புரிகிற ஸ்போர்ட்ஸ் கிடையாதுங்கிறதுனால தான் இன்னுமே பாடி பில்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. அது வந்துடும் நினைக்கிறேன். பழக நிறையா மீடியாஸில் வெளியே வர வந்துடும். ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து முன்னாடி பாடி பில்டிங் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இன்ஸ்டா ரீல்ஸு நிறைய பேர் நம்ம ரீல்ஸ் எடுத்தாலே இது ஒரு இதாக வருது. இன்னும் நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நிறைய நம்ம பார்க்குறப்போ ஃபீமேல் பாடி பில்டர்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க. மேல் பாடி பில்டர்ஸ்க்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த ஃபீல்டில். ஸோ இப்போ வந்துட்டு ஃபீமேல் பாடி பில்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ஃபீமேல் பாடி பில்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாடி பில்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம மசில்ஸ் வந்து காமிக்கிறதா. இப்போ ஃபாரின்லாம் ரொம்ப காமன் மேல் பாடி பில்டர் ஃபீமேல் பாடி பில்டர்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பாடி பில்டர்ஸ் தான். இங்கே தான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம கலாச்சாரம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு வந்து பாடி பில்டிங் பண்ணுறதுன்னா யோசிப்பாங்க, எந்த வீடாக இருந்தாலும் யோசிப்பாங்க. அதை தாண்டி ஒரு பொண்ணு பண்ணுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். முன்னாடிலாம் சுத்தமாகவே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல. இப்போ நிறைய பேர் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு புரிய வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லது தான். இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து இந்த பாடி பில்டிங்கில் ஒரு பெரிய மித்து அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கேள்விப்பட்டது. மெடிசன்ஸ் யூஸ் பண்ண உடனே வந்து அவனுக்கு மசில் வந்துடும் அப்படிங்கிறது. அவன் வந்து 3 மாதத்தில் ரெடி ஆகிட்டான், 4 மாதத்தில் ரெடி ஆகிட்டான் அப்படிங்கிறது. அது எல்லாமே நான் மித்தாக தான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்படணும். பேசிக்காக வந்து நம்ம ஊரில் வந்து சப்ளிமெண்ட்ஸை வந்து இன்னும் பவுடர் யூஸ் பண்ணி அவன் பெருசாயிட்டான்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. சப்ளிமெண்ட்ஸ்னால் என்னென்னு கூட தெரியாமல் இருக்காங்க. நிறைய மித்து இருக்குது இதில். என்ன சொல்கிறது, 1-2 மித்து இல்லை, சொல்ல போனால் இதில் மித்து ஏகப்பட்ட மித்து இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட்ஸு சொல்லும்போது இப்போது நிறைய வே ப்ரோட்டீன்ஸு, ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் பெஸ்ட்டாக இல்லை வந்து வே ப்ரோட்டீன் மாதிரியான இது பெஸ்ட்டாக? ஏன் வந்து வே ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா, இப்போ வந்து அது பேரே வந்து சப்ளிமெண்ட். அது வந்து நம்ம உடம்புக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். இப்போ வந்து நம்ம சிக்கன், முட்டையில் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்னா அதை வந்து ஃபுல்லாகவும் எக்குனாலையும் சிக்கன்னாலையும் அவங்களால வந்து சிலர்னால சாப்பிட முடியாது. அவ்வளோ குவான்டிட்டிக்கு எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஜஸ்ட் வந்து ஒரு ஷேக்காக சாப்பிடும்போது அவங்க அந்த ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். சப்போர்ட்டிங் ரோல் அது வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா போதுமே தாண்டி எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ப்ரோட்டீனை எப்படி எடுத்துக்கிறன்னு ஒரு விதம் இருக்குல்ல. எல்லாருக்குனாலையும் அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு குயிக்காக எடுத்து சாப்பிட்றதா வந்து சப்ளிமெண்ட். அது ஒரு சப்போர்ட்டிங் ரோல். நீடு ஃபஸ்ட்டு அது நமக்கு தேவையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
அதுக்குன்னு அது தப்பு, அது வந்து எடுத்தா அப்படியாலாம் இல்லை. அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது நமக்கு உடம்புக்கு சூட்டபிள் ஆகுமா, நிறைய இருக்குது. இப்போ வந்து வே ப்ரோட்டீனில் வந்து ஒரு வே தான் அப்படிலாம் கிடையாது, ஏகப்பட்ட வே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதில் ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு போல சூட்டபிள் ஆகுமான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தெரிஞ்சு நல்ல பிராண்டில் ஃபேக் இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி வாங்குறது நல்லது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து நம்ம இறக்குறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நிறைய பேர் அதனால பயப்படுறாங்க, பாடி பில்டிங்குள்ளே வரதுக்கே பயப்படுறாங்க. ஸோ அது ரீசெண்ட் டேஸில் பாடி பில்டிங்கிற தாண்டி ஜிம்லேயே நிறைய டெத் நடக்கிறது நம்ம பார்த்துருப்போம். நிறைய செலிபிரிட்டிஸ் டெத் ஆகிறதும், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண டெத் ஆகிறதும் அப்படிங்கிற நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ வந்து டெத்து வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு வேணால் வரலாம். ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகியும் சாவாங்க, குடிச்சும் சாவாங்க. ஏன் வந்து ஒருத்தர் குடிச்சு செத்தா அதை பெருசாக நம்ம ஊரில் பேச மாட்டாங்க. அதே ஜிம்மில் ஒருத்தர் சாகிறானா அது ரொம்ப பெருசாக பேசுவாங்க. ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் தான் ஜிம்முக்கு வருது. ஜிம்மில் வந்து ஒருத்தர் விழுந்து செத்துட்டானா அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான பேச்சு பொருளாக மாதிரி எல்லாரும் பேசுறது நார்மல் தான். ஒருத்தர் ஜிம்மில் சாகிறாருங்கிறது ஒருத்தருக்கு சாக எப்போ வேணா வரும். அவர் ஏன் செத்தாருங்கிற காரணம் இருக்குல்ல, அவர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க சரியாக தூங்கி இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய நைட் ஷிஃப்ட், யாரை பார்த்தாலும் நைட் ஷிஃப்ட், சரியாக தூங்க மாட்டாங்க, நைட்டு ஃபுல்லாக வேலை செய்வாங்க, பகலில் அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்காது. இதெல்லாம் தான் காரணம் டெத்துக்கு. அது என்ன ஜிம்மில் வந்து நடக்கும்போது அது வந்து பெருசாக பேசப்படுது. அப்போ எல்லாருக்கு மத்தியில் என்ன ஆகுதுன்னா, ஜிம்முக்கு போனாலே செத்துருவாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்து நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க முதல்ல சாகிறாங்கன்னா, இப்போ டக்குன்னு ஒருத்தங்க வந்து ஜிம்லையோ ஒரு செலிபிரிட்டியோ இறந்துட்டாங்கன்னா அவங்க ஏன் இறந்தாங்கன்னு பேசுகிற நிறைய டாக்டர்ஸே இப்போ கிளம்பி வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஆனபோலிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து எல்லாருமே அனபாலிக்ஸ் எடுக்க போகிறதில்ல. இந்த ஸ்போர்ட்ஸ் பாடி பில்டிங், ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங் பண்ணுறவங்க அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாடி பில்டிங்க்கு பெரிய லெவல் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எடுப்பாங்க. அதுக்குன்னு அனபாலிக்ஸ் எடுத்தால் உடனே மசில் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி அனபாலிக்ஸ் எடுத்து உடனே மசில் வந்துடும்னா நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க கூட பாடி பில்டர் ஆயிடலாம். பணம் வச்சுருக்க எல்லாருமே பாடி பில்டர் ஆயிடலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் பண்ணுறக்கோ ஒரு அனபாலிக்ஸ் எடுத்து பாடி பில்டிங் பண்ணுறது, அனபாலிக்ஸ் எடுத்து பாடி பில்டிங் பண்ணுறது இன்னும் கஷ்டம். இன்னும் வந்து ரொம்ப இது. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராப்பராக 7-8 மீல் ப்ராப்பராக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், அவங்களோட ரொட்டீன் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்குது. அதனால் இது வந்து எல்லாருமே எடுக்கணுங்கிறது இல்லை. ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டிங் பண்ணுறவங்க, ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அது எதுக்குன்னு நீடு இருந்து எடுத்தால் ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 6 பேக் வச்சு ஒரு ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காகலாம் போய் அனபாலிக்ஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்டு ஒரு 7-8 மாதம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணி உங்களோட கேலரி டெஃபிசிட்டில் இருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே எல்லாத்துக்கும் 6 பேக்குங்கிறது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். குயிக்காக வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் போடணும், இன்ஸ்டாவில் நான் வந்து என்னை வந்து நல்லா காமிச்சிக்கணும், ஆப்ஸோட காமிச்சிக்கணுங்கிறதுக்காகலாம் அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஓகே. இந்த அனபாலிக்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா? தாராளமாக இதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். தாராளமாக ஒரு அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிசன்ஸுமே கிடையாது. அனபாலிக்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது வந்து ப்ராப்பராக வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், நல்ல கோச் கிட்ட போகணும், நல்ல ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, பாடி பில்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஃபஸ்ட்டு மெடிசன்ஸை பற்றி கொஞ்சமாவது பேசிக்ஸ் நாலேஜஸ் வேணும். நீங்கள் வந்து ஒரு 2-3 டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணணும். உங்கள் பிளட் ஒர்க் பண்ணி பார்க்கணும். உங்கள் உடம்புல முதல்ல வந்து நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல நார்மலாகவே உங்கள் உடம்பு நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் இருக்குது. இல்லாமல் போய் எடுத்தவங்க ஒருத்தரும் பண்ண முடியாது. நான் கேட்ட வரைக்கும் ஒரு மித்தா, அது வந்து ஃபேக்டாக நீங்கள் தான் சொல்லணும். பாடி பில்ட் பண்ணால் வந்து ஹைட்டு கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படி இல்லை, ஜிம் போனாலே ஹைட் கம்மியாகுமான்னு யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்கூல் லீவ்ஸ்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை கூப்பிட்டுருவாங்க. என்ன ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி இருக்குன்னா, பையன் 10th முடிச்சிருக்கான், லீவில் வந்து ஜிம்முக்கு வரான், 12th முடிச்சிருக்கான், இப்போ அவனுக்கு வந்து வளர்கிற வயசு, ஜிம் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணான்னா அவன் வளர மாட்டான்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மசில் லாஸுக்கும் வெயிட் லாஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதனால நிறைய கன்ஃபியூஷன் வரும். வெயிட் லாஸ் பண்ணுறது வேறு, ஃபேட் லாஸ் பண்ணுறது வேறு. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சும்மா நடந்துக்கிட்டே இருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். ஃபேட் லாஸ் பண்ணுறது அப்படின்னா மசிலை ப்ராப்பராக பில்ட் பண்ணி வச்சுட்டு ஃபேட்டை மட்டும் லாஸ் பண்ணுறதா. இங்கே எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்களே தாண்டி யாரும் ஃபேட் லாஸ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் எடுக்கிற டயட்டோ நார்மல் லைஃப் ஸ்டைல் டயட்டோ குழப்பிக்கக்கூடாது. பாடி பில்டிங் பண்ணுறவங்க கிட்ட சாப்பிட்றது வந்து டோட்டலாக வேறு. அவங்க வந்து ஃபிட்னஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க 7-8 மீல் சாப்பிடுவாங்க, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவாங்க. இவ்வளோ சாப்பிடுவாங்க போது ஒரு நார்மல் ஃபிட்னஸில் இருக்கவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஒரு பாடி பில்டரை பார்த்து புதுசாக ஜிம்முக்கு போகிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இன்ஸ்டாவில் இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை பார்த்து பிகினர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. யாரை பார்த்து யார் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது ஃபிட்னஸை பொறுத்தளவுக்கு. உங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்தீங்க? இந்த பாடி பில்டிங்கிறதையும்
இந்த ஃபிட்னஸ் கரியரையும் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா வீட்லையும் எடுத்தோன்னே சப்போர்ட் கிடைக்காது. நிறைய பணம் வச்சு நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறவங்களை தாண்டி மிடில் கிளாஸ் பசங்க தான் நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ண வருவாங்க. அந்த வகையில் வந்து எனக்கும் அதே மாதிரி தான். நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தபோது எனக்கும் வந்து சரியான வருமானம் இல்லை. அந்த மாதிரி நிறையா பணத்தினால நிறையா வந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கோச் தேடி போனால் அவங்கக்கிட்ட ப்ராப்பரான வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கல. அந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ். நம்ம வந்து பாடி பில்டிங் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனை வரும். யோசிச்சதுக்கப்புறம் அதை முடிவெடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை வரும். முடிவெடுத்தாலும் அதை நடத்துறதுக்கு நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரி இதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்கும்.